ஹெல்த்தியான ராகி கஞ்சி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிண்ணம் வச்சுட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ராகி மாவு ஒரு 3 ஸ்பூன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த தண்ணியில் கலக்கும்போது கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும். நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். தண்ணியோட தண்ணியாக மிக்ஸ் ஆகிடணும். இப்போது இந்த சுடு தண்ணியில் நம்ம கலந்து வச்சுருக்கிற ராகி மாவை சேர்த்து கரண்டி வச்சு கலந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா இது அப்படியே நம்ம ஊற்றுனோன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் நீங்கள் ஊற்றும் போதே கிளறிட்டே ஊற்றுனீங்கன்னா அந்த மாதிரி ஆகாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு திக்கான ஸ்டேஜ் கிடைக்கும். இப்போது ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த நாட்டு சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணி கரைஞ்ச பிறகு ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அந்த சுகரை நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க. நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு திக்கான ஸ்டேஜுக்கு வந்த பிறகு கஞ்சி இறக்கிடலாம். இதை இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக ஆக்கிறதுக்கு நான் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தாங்க. சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். அவ்வளோதான். கலந்து விட்டு இறக்கிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சுட சுட ராகி கஞ்சி டேஸ்டியாக ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான ரெசிபி, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.